மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒண்ணு. மாட்டுக்கு அறிவு இருக்கு, 5 அறிவு, விலங்கினம். மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை, அது ஜட பொருள். மாட்டுக்கு அறிவு இருக்குங்கிறதுக்காக மாட்டு வண்டியில போய் தானா சேராது. அறிவில்லாத வண்டி அறிவுள்ளோட மாட்டோடு தானாவும் அதுவும் சேராது. இப்ப மாட்டை வண்டி ஒன்று சேர்த்து பூட்டி ஓட்டுறதுக்கு வண்டிய மாட்டினுடைய உரிமையாளர் என்ற உடையவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் வண்டியும் மாட்டையும் பூட்டணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்க ஓட்டணும், எப்ப ஓட்டணும், எங்க கொண்டு போய் அவுக்கணுங்கிற கணக்கு மாட்டு வண்டியினுடைய உரிமையாளர் கையில இருப்பது போலே, என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, இந்த உடம்புக்கு அறிவில்லை, உள்ளே ஓடக்கூடிய ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. அவனுக்கு தான் தெரியும் எங்கே ஓட்டணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும், எப்போ அவுக்கணும்னு. அதுக்கடையில் எதுக்கியா இந்த ஆட்டம்? பழிதீர்க்கும் படலம், எண்ணங்கள் சிந்தனைகள் சரியில்லாது போன விளைவு எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? உயிரை துச்சமன மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காக்காரனுக்கு ஈரானுக்கும் போட்டி. ஈரானுக்கும் சண்டைனா 2 பேரும் முதலாளி அடிச்சுக்கங்களே. அப்பாவி பெண் குல பிள்ளைகள் 190 குழந்தைகள் படிச்ச பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டேன். இந்த பாவமெல்லாம் இவங்களை சும்மா விடுமா? கேட்டா அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறாங்களே. நல்லதுக்கும் காரணம், கெட்டதுக்கும் காரணம். ஏன்டா அந்த மாதிரி தப்பு பண்ற? யார் தப்பு பண்ணலன்னு கேட்கிறேன். ஏன்டா அப்படி குடிச்சு தொலைற? எவன் குடிக்கலன்னு கேட்கிறேன். ஏன்டா இப்படி ஒழுங்கா நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் யோக்கியமானு கேட்கிறேன். இப்படியே கேட்டு இந்த குற்ற சமூகத்தை குற்ற சமூகமாக மாற்றி வைத்திருக்கிறோம். பாத்தீங்களா? நடந்து போயில காலில் கல்லுல இடிச்சுக்கிருவோம். ரத்தம் வந்துருச்சு, பார்த்துட்டு என்ன மச்சான் காலில் புண்ணா இருக்கே, என்ன விஷயம்? கல்லு இடிச்சு பிடிச்சுருவாரு. கல்லா இடிச்சிச்சு